ஹாய், இன்றைக்கி பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சிம்பிளான க்ரீட்டிங் கார்டு தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பிங்க் கலர் சார்ட் பேப்பர் எடுத்துகிட்டு அதை நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதை விட குட்டி சைஸாக A4 ஷீட்டை கட் பண்ணி அதையும் கம் போட்டு வந்து ஒட்டிக்கிறேன். இப்போ ஒட்டியாச்சு. ஒட்டிட்டக்கப்புறமா அதையும் மறுபடியும் வந்து நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கிளிட்டர் ஃபார்ம் ஷீட் வந்து ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணி அவுட் சைட்லேருந்து நம்ம ஒட்ட போகிறோம். நான் சொல்கிறத விட பார்த்து நல்லா புரியும். நான் ஒட்டுற மாதிரி வந்து ஒட்டிட்டு சென்டரில் வந்துட்டு ஒயிட் கலர் A4 ஷீட்டில் ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு சைடில் மட்டும் கம் அப்ளை பண்ணி வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ ஒட்டியாச்சு. இப்போ வந்து இன்சைடில் வந்து டெக்கரேஷன் பண்ண போகிறோம். அதுக்கு ரெட் கலர் பேப்பரை வந்து குட்டியாக ஹார்ட் ஷேப்பில் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி ஆல்ரெடி நான் வந்து 2 ஹார்ட் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இதை வந்து எல்லாத்தையும் வந்து நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒயிட் கலர் A4 ஷீட்டில் பார்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து வச்சுக்கிறேன். அதுக்குள்ளார சின்னதாக பிங்க் கலர் பேப்பர்லேயும் அந்த பாட்டை வந்து கட் பண்ணியிருக்கேன். அதையும் இன்சைடில் வந்து நான் வந்து வச்சுக்கிறேன். இது எல்லாத்தையும் கம் போட்டு வந்து ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஒட்டியாச்சு. ஒட்டிட்டக்கப்புறமா ஒரு பென் யூஸ் பண்ணி பிளான்ட்டை கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு ஹாப்பி பர்த்டே HBDன்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். அது கீழே வந்து பெஸ்ட்டின்னு எழுதியிருக்க இடத்துல வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட நேம் வந்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ரெட் கலர் பேப்பரில் வந்து ஹார்ட் ஷேப்பை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை வந்துட்டு நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு என்வலப் மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறமா பிங்க் கலர் சார்ட் பேப்பரில் வந்து குட்டியாக வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். அது பார்த்தாலே தெரியும் நான் எப்படி ரெடி பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் சைடில் வந்து ஒட்டியிருக்கிறேன். ஒட்டிட்டக்கப்புறமா சின்னதாக ஒரு ஹார்ட்டையும் மேலே வந்து ஒட்டிக்கிறேன். ஸோ பார்க்க வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். அதுக்கப்புறமா சின்னதாக சார்ட் பேப்பரில் வந்து குட்டியாக ஒரு ஹார்ட் ரெடி பண்ணியிருக்கேன். அதை என்வலப் மேலே வந்து ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் அதே பிங்க் கலர் சார்ட்டில் வந்து ஒரு பெருசாக ஒரு ஹார்ட்டை வந்து கட் பண்ணி அதையும் வந்து சைடில் வந்து ஒட்டிக்கிறேன். அது பார்க்க வந்து டிசைனாக அழகாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் சின்னதாக வந்து பேட்ச் மாதிரி வந்து நான் கட் பண்ணுறேன். பிளாக் கலர் பேப்பரில் வந்து நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதேமாதிரி பிங்க் கலரில் வந்து நான் ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து கம் போட்டு வந்து நம்ம வந்து ஒட்ட போகிறோம். இப்போ ஃபுல்லாக வந்து ஒட்டியாச்சு. ஒட்டிட்டக்கப்புறமா க்ளவுட் ஷேப்பில் வந்து நான் ஃபோம் ஷீட்டை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து கம் போட்டு வந்து ஒட்டிக்கிறேன். ஒட்டியாச்சு. ஒட்டிட்டக்கப்புறமா இப்போ இதில் நம்ம ஒட்டியிருக்கோம் இல்லையா எல்லாத்துலேயும், அது எல்லாத்துலேயும் வந்து ஃப்ரெண்டுக்குள்ளது எல்லாத்தையும் வந்து எழுதிக்கிறேன். இப்போ எழுதியாச்சு. இப்போ ஃபைனல் லுக்கை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச இதை வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்குள்ளதை நீங்கள் வந்து எழுதிக்கலாம். அவ்வளோதான். நம்மளோட பியூட்டிஃபுல்லான சிம்பிளான பெஸ்ட் ஃப்ரெண்ட்க்கான ஒரு பர்த்டே க்ரீட்டிங் கார்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஐடியாஸ் வந்து நம்ம போடுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.